தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியியல் கல்லூரிகளில் கௌரவ உரையாளர்கள் நியமனம் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த வருடத்திற்கான 2024-25 கல்வியாண்டில் எவ்வளோ கெஸ்ட் லெக்சர் அதாவது கௌரவ உரையாளர்கள் வந்து நியமனம் செய்ய போகிறாங்க, அதுக்கான உத்தேசங்கள் எப்படி, அது மாதிரி அவங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து அந்த கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு டெம்பரரி பேசிஸில் ரெக்ரூட்மெண்ட் போட்டாங்கன்னா எந்த ப்ராசஸில் நடக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வாட்டி நம்ம 2 வீடியோ போட்டிருந்தோம். எதுனா கெஸ்ட் லெக்சர்ஸுக்கு ரெக்ரூட்மெண்ட்டுன்னு போட்டாங்கன்னா அது வர 2 டைப்பில் நடக்கும்னு சொல்லியிருந்தோம். ஒன்று என்னென்னா, ஏற்கனவே உங்களுக்கு டிஎன்ஜிஏ எஸ்ஏலேன்னு ஒன்று கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள், அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஒவ்வொரு செட்டாக பிரித்து, அதாவது மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொரு டைப்பாக பிரித்து தான் முதல்ல கடைசியாக 2022-23 கல்வியாண்டில் 1895 கௌரவ உதவியாளர்களுக்கான காலி பணியிடமாக இருக்கிற 2022-23 கல்வியாண்டில் அப்போதைய நேரத்தில் வந்து டிஎன்ஜிஏஎஸ்ஏ அப்படிங்கிற ஒரு வெப்சைட் மூலமாக தான் வந்து எல்லாருக்கும் அப்ளிகேஷன் வாங்கினாங்க. அதில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் காலேஜில் வந்து அவங்களுக்கான விண்ணப்பங்கள் வந்து 15/12/2022 ஆரம்பித்து அதுக்கப்புறம் 2023 வந்து அவங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போது இன்றைக்கி எவ்வளோ கௌரவ உரையாளர்களுக்கான எத்தனை நபர்கள், அது எப்போ அது ஸ்டார்ட் பண்ணாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். 19/7/2024 அன்றைக்கே பார்த்திங்கன்னா ஒரு கல்லூரி கல்வி இயக்கம் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான ஒரு தொடர்பான கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் குறிப்புரை அளித்தல் தொடர்பாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர்கள் கழக பொதுச் செயலரின் 13/6/2024 நாளிட்ட கடிதத்தின்படி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதில் வந்து தொடர்பாக 1/7/2024 பிற்பகல் 3 மணி அளவில் இவ்விதத்தில் நடைபெற்றது. அதே மாதிரி இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட பொருண்மைகள் குறித்து குறிப்புரை தகவல்களுக்காக இத்துடன் இணைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு பக்கம் வந்து தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழக கோரிக்கைகள், கல்லூரி கல்வி இயக்குனரின் பதில்கள் அப்படின்னு இருக்கும். புதிய கல்லூரிகளில் மாற்றுப்பணியில் ஓராண்டு 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி கொண்டிருக்கும் ஆசிரியர்களை மாற்றுப்பணியை ரத்து செய்தல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இதில் 10வது பாயிண்ட் பாருங்கள். நிர்வாக அனுமதி கொடுக்கப்பட்டு நிதி அனுமதி பெறப்படாத ஆசிரியர் பணியிடங்கள் நிதி அனுமதி வழங்குதல், மேலும் பணிபளுவின் அடிப்படையில் புதிய ஆசிரியர் பணியிடங்களை தோற்றுவித்தல். ஸோ இதில் வந்து புதிய கல்லூரிகளில் அவ்வாறு கேட்கப்பட்டதில் புதிய கல்லூரிகளில் 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டுகளுக்கு தேவைப்படும் 940 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு நிதி அனுமதி கோரி அரசுக்கு அனுப்பப்பட்ட கருத்துருவில் 763 பணியிடங்களுக்கு கௌரவ விரிவாளர்களை கொண்டு நிரப்பிட அரசாணை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சில பணியிடங்களுக்கு கௌரவ விரிவுரையாளர் பணியிடமாக ஒப்பளிக்க கோரி அரசுக்கு கருத்துரு அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதிதாக சேர்க்கப்பட்ட கல்லூரிகளில் ஃபஸ்ட் இயர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2-3 பணியிடங்கள் தோற்றுவிக்கப்படும் உதவி பேராசிரியர் பணியிடங்களாக. அது வந்து கௌரவ விரிவுரையாளர்களாக பணியை சேர்ந்திருப்பாங்க. இப்போ அது வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர்னு வந்த பிறகு அந்த பணி பளுவின் காரணமாக அங்கே வந்து இன்னும் 2-3 கௌரவ உதவி பேராசிரியர் பணியிடம் காலியாக இருக்குது. அதுக்கான கருத்துருவில் வந்து எத்தனை பேர் வந்து அங்கே வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கொடுத்துருப்பாங்க. அதன்படி இப்போ நீங்கள் லிஸ்ட்டில் பார்க்குறது பார்த்திங்கன்னா 763 கௌரவ உரையாளர்கள் 940 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு அரசு அனுமதி கோரி அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ள கருத்துருவில் 763 பணியிடங்களுக்கு கௌரவ உரையாளர்களை கொண்டு நிரப்பிட அரசாணை வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புதுசாக இது வந்து ஜூலை மாதம் 2024 அப்பயே சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து டிசம்பர். 763 கௌரவ உரையாளர்கள் பணியிடங்கள் அதுக்கான அரசு வந்து கருத்துரு வழங்கியிருக்கு. ஸோ இதை பொறுத்து இந்த கல்வியாண்டில், அதாவது 2024-25 கல்வியாண்டில் இது சம்பந்தமான ரெக்ரூட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகி மொத்தம் நிரப்பப்பட வேண்டிய இடங்கள் தோராயமாக கரெக்டாக 763 பணியிடங்களுக்கு வந்து கௌரவ உரையாளர்கள் கொண்டு நிரப்பிட அரசாணை வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது அனைத்து கல்லூரிகளிலும் உதவி பேராசிரியர் பணியிடங்கள்
பணியிடங்கள் காலியாக உள்ள இந்த பணியிடங்களுக்கு வந்து இது மாதிரியான தோற்றுவித்தல் பணிப்பளுவின் காரணமாக அடிப்படையில் புதிய ஆசிரியர் பணியிடங்களை தோற்றுவித்தல் அப்படிங்கிறது மூலமாக 763 கௌரவ வீரர்கள் இந்த கல்வியாண்டிலேயே இதை செய்திருவாங்க. இதே மாதிரி தான் கடந்த 2022-23 கல்வியாண்டில் வந்து 1895 கௌரவ வீரர்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அதன் பிறகு இப்படி ஒரு அரசாணை கொடுத்ததுக்கப்புறம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் TNGASA அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் இது வந்து 2022-23 கல்வியாண்டில் செலெக்ஷன் ஆஃப் கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு அப்போ கொடுத்ததுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் இதை தான் நீங்கள் பார்க்குறோம். ஸோ அதில் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாகவே நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து எந்த மோட் ஆஃப் இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் 2 ஃபார்மும் அதோடு சேர்த்து நீங்கள் உங்களோட சப்ஜெக்ட் மேஜர் என்னென்ன இதுக்கெல்லாம் எந்த வென்யூவில் எந்த தேதியில் எங்கே நடக்கும் அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட்டாக கொடுத்துருவாங்க. உங்களுக்கு மெயிலுக்கும் ஒன்று வந்துடும். உங்களுக்கு இதை கரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இது 2க்கும் கொடுத்த அந்த பாசிபிள் வச்சே வந்து உங்களுக்கு டேரெக்டாக இதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் கடந்த முறை பார்த்திங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடி இன் எஜுகேஷன் IASC சைதாப்பேட்டில் தான் வந்து லாஸ்ட் டைம் வந்து செலெக்ஷன் இது ப்ராசஸ்லாம் அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி எந்த தரவரிசையில் பண்ணுவாங்க அப்படின்னா PhD வித் JRF அண்ட் நெட் வச்சுருக்கவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஸோ PhD முடிச்சிருக்கணும், நெட்டு முடிச்சிருக்கணும், JRF முடிச்சிருக்கணும். அடுத்தது PhD வித் நெட்டு, இது செகண்ட் ப்ரையாரிட்டி. தேர்ட் ப்ரையாரிட்டி PhD வித் ஸ்லட் ஆர் செட்டு. இந்த ஃபோர்த் ப்ரையாரிட்டி PhD மட்டும். அண்டு ஃபிஃப்த் ப்ரையாரிட்டி PG வித் நெட் வச்சுருக்கவங்க. சிக்ஸ்த்து ப்ரையாரிட்டி PG வித் ஸ்லட் ஆர் செட் வச்சுருக்கிறவங்க. இந்த ப்ரையாரிட்டி படி தான் உங்களுக்கு தரவரிசை ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற கல்லூரிகளில் எவ்வளோ வேக்கன்சி, அந்த சப்ஜெக்ட்ஸுக்கு எவ்வளோ வந்து அது அலோகேட் பண்ணுறாங்க, அதன்படி தான் இது மாறும். ஸோ அதே மாதிரி கடந்த முறை 15/12/2022 அப்போ பார்த்தீங்கன்னா போர்ட்டல் மூலமாக கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு 1895 கெஸ்ட் லெக்சர் வேக்கன்சிக்கு வந்து மொத்தமாக 9545 எலிஜிபிள் அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ சொல்லப்போனால் கேட்டதை விட ஒரு 7000 அப்ளிகேஷன் வந்து 6800 அப்ளிகேஷன் வந்து அதிகமாக தான் இது வந்திருக்கு. அந்த எலிஜிபிள் கேண்டிடேட் அவங்களுக்கான அந்த ரேங்க் லிஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணும்போது இப்போ சொன்ன பார்த்திங்களா, இந்த ப்ரிஃபர் லிஸ்ட்டில் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வந்ததுக்கப்புறம் நம்ம சேனல்லையும் ரெகுலராக நம்ம இதை அப்டேட் பண்ணுவோம். அதையும் நீங்கள் பாருங்கள். அது ரிலேட்டடாக வந்து வீடியோஸ் நம்ம கண்டிப்பாக போடுவோம். இது ரிலேட்டடாக நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிஃப்ரெண்ட் ஏபிள் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருந்தது, இஃப் அப்ளிகபிள் ஆதார் கார்டு, அந்த காப்பி ஆஃப் டவுன்லோட் அப்ளிகேஷன் லாஸ்ட் டைம் வந்து மென்ஷன் பண்ணது இது மாதிரி தான் மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது ரிலேட்டடாக நம்ம ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக ஏற்கனவே நான் போட்ட வீடியோ இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு இது நிச்சயமாக உதவியாக இருக்குன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இது CSP எஜுகேஷன் ஹப். இது வந்து எஜுகேஷன் சேனல்னால அதிக வியூஸ் கிடையாது. அதனால் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக இது மாதிரியான ரெகுலர் வீடியோஸ் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.